ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லிகா பத்னாஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். அதாவது மைக்ரோவேவ் அவன் யூசேஜை பற்றி ஒரு சின்ன டிப் சொல்லணும்னு ஆசைப்பட்றேங்க. பொதுவாக பெரிய வெங்காயம் வாங்குறப்ப அதுலேயே கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். அதெல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நம்ம முருங்கைக்காய் குழம்பு, அது மாதிரி கேரட் குழம்பு, இல்லை சாம்பார், வெங்காய சாம்பாருக்கு பெரிய வெங்காயமே சின்னதாக இருக்கிறத போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கு மைக்ரோவேவ் அவனில் இந்த மாதிரி ஒரே மாதிரி சைஸாக செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கணும். தண்ணி தெளிச்சிட்டு இந்த மாதிரி மூடி வச்சிடணும் மைக்ரோவேவ் பாத்திரத்தை. அப்புறம் மைக்ரோ பவர் ஹையில் 3 நிமிஷம் வைக்கணும். 2 to 3 மினிட்ஸுங்க. நம்பர் ஆஃப் பீசஸ் ஜாஸ்தி இருந்ததுன்னா இன்னும் 1 நிமிஷம் கூட கொடுக்கலாம். இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வைக்கணும். எப்போதும் போல் மூடியை திறக்கிறப்ப கவனம் தேவைங்க. இது பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இது இதழாக பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி வேக இருக்கிறப்போ நம்ம தொட்டு பார்த்து சாஃப்டாக இருக்கிறப்ப எடுத்துகிட்டு நம்ம எந்த குழம்புலையோ இல்லை வெங்காய சாம்பார்லேயோ இல்லை முருங்கைக்காய் சாம்பார்லேயோ அதில் போட்டோன்னாக்கா அதோடு சேர்த்து வேக வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த பீசஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.